வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. சம்மருக்கு ஏதாவது ஜில்லுன்ட்டு ஏதாவது நம்ம சாலட் செஞ்சு சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு நல்லாயிருக்கும். நான் இது செய்யறதுக்காக பாருங்கள், ஒரு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சமாக மாதுளை விதை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு தயிர் வேணுன்னா கூட எடுத்துக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு இது போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாலடை. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஒரு பச்சை மிளகா குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் பதிலாக உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் பவுடர் மட்டும் போடுறேன். பாருங்கள், சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஜில்லுன்ட்டு 1 கப்பு ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கப்பில் 1 கப்பு 1 பவுல் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாலட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கலர்ஃபுல்லாக இந்த சாலட்டு. ஒரு ஆப்பிள் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஹெல்த்தியாக இந்த மாதிரி சாலட் இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. வயிறு நல்லா டீஹைட்ரேஷன் ஆகாமல் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி காய்கறி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. கலர்ஃபுல்லான இந்த சாலட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.